கழகத் தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கொடுத்த தைரியம், ஊக்கம், நிதி. ஒண்ணு சொல்லிக்கிறோம். எவ்வளவு சொத்துக்கள் உங்களுக்கு, இவ்வளவும் வைத்துக் கொண்டு நீங்கள் என்னதான் செய்ய போகிறேன் என்று எனக்கு புரியவே இல்லையே நண்பர்களே. ஒரு பைசா இல்லாத நான் பெற்றிருக்கிற சுகத்தை, அமைதியை, ஆனந்தத்தை ஸ்டாலினால் பெற முடியுமா? உதயநிதியால் பெற முடியுமா? எந்த நேரத்தில் இடி வரும், எந்த நேரத்தில் ஐடி வரும், எந்த இடத்திலிருந்து எந்த ஓலை வரும், இப்படி அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஒரு வாழ்வா? அப்படி வாழ்வதற்கு இந்த பணம் உங்களுக்கு தேவையா? நான் கேட்கிறேன். இது எப்படிப்பட்ட மண்? ஏதுமற்ற ஒரு துறவியின் காலில் அம்பானி விழுவானே தவிர அம்பானியின் காலில் ஒரு துறவி விழுந்து வணங்க மாட்டான். எனவே துறப்பதுதான் வாழ்வின் சிறப்பு என்று கருதக்கூடிய மண் இது. இந்த மண்ணில் இப்படி கோடி கோடியாக நீங்கள் பொது சொத்தை கொள்ளையடிக்கிறீர்களே, பொது சொத்தை. அதிலும் நீங்கள் அங்கே RS பாரதி என்ற ஒரு அறிவார்ந்த மனிதர் இருக்கிறார், சட்ட மேதை. அவர் பல்கிவாலாவுக்கு அடுத்து அவர்தான். அவரைத்தான் முதலில் கொண்டு வந்து உட்கார வைப்பார்கள். அண்ணாமலை சொத்து பட்டியலை வெளியிட்டார். தமிழகமே அதிர்ந்தது, ஏன் இந்தியாவே அதிர்ந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய சொத்தும் 20,000 கோடி, 10,000 கோடி, 15,000 கோடி, கோடி கோடியாக இருப்பதை பட்டியலிட்டார். RS பாரதி பத்திரிகையாளரை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு RS பாரதி ஒரு பதட்டமும் இல்லாமல் பேசுகிறார். அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில், ராஜாஜி தான் என் நினைவிற்கு வந்தார். ராஜாஜி ஒரு வரி சொன்னார், தர்ம சங்கடம் என்பது யோகியர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்றார். நீ யோகியனாக இருந்தால் தான் உனக்கு தர்ம சங்கடமே வரும். இந்த கூட்டத்திற்கும் தர்மத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கு பிறகு என்ன சங்கடம் வேறு? அவர் சொல்கிறார், ஏதோ அண்ணாமலை ஊழல் பட்டியலை தரப்போகிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் பார்த்தால் சொத்து பட்டியல், சொத்து பட்டியலை கொடுத்திருக்கிறார். இதற்கும் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். அவர்கள் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஏராளம் பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார்கள், பலர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். நான் மரியாதைக்குரிய அறிவார்ந்த RS பாரதி அவர்களிடம் மெத்த பணிவோடு கேட்கிறேன், இவையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன. கல்லூரிகள் வந்து விட்டன, தொழிற்சாலைகள் வந்து விட்டன. கருப்பு பணம் முழுவதும் வெள்ளையாக மாறுவதற்கு இவ்வளவு வந்து விட்டன. ஆனால் தொடக்கத்தில் நீங்கள் யார்? என் கேள்வி அதுதான். 55 ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தளபதிகளும் ஆண்டிகளாய், பரதேசிகளாய் இருந்தீர்களே தவிர அம்பானிகளாகவா நீங்கள் இருந்தீர்கள்? சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டியாய், பரதேசியாய் தொடங்கிய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் கொள்ளையடிப்பதற்காகவே பயன்படுத்தினீர்கள். இழிந்த அரசியலை உருவாக்கி இந்த தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரிய பண்பாட்டு பெருமைகளை ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள் நீங்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம். ஸ்டாலின் சமீபத்தில் சொல்கிறார், கோவில்கள் வேண்டாம் என்று, கோவில்கள் கூடாது என்று சொல்லவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்று என்னுடைய தந்தை அன்றே எழுதினார். உண்மைதான், கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கலைஞர், கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது. நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், திமுக கூடாது என்று தமிழறிவுமணியன் சொல்லவில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஊழல்வாதிகளாக, ஊழல்வாதிகளின் உறைவிடமாக அது இருக்கக்கூடாது என்கிறேன். திமுக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. திமுக முழுக்க முழுக்க 4-5 குடும்பங்களின் ஒட்டுமொத்த சொத்தினுடைய அடிப்படையில் இயங்குகிற இடமாக இருக்கலாகாது என்கிறேன். எனவே திமுக என்கிற அமைப்பின் மீது நமக்கு எதிர்ப்பில்லை, திமுகவில் இருக்கிற மனிதர்களின் மீதுதான். நீங்கள் அத்துணை பேரும் நேர்மையானவர்களா, தூய்மையானவர்களா? நான் கேட்கிறேன். ஒரு செய்தி நான் படித்து வியந்து, நிறைய வாசிக்க வேண்டும், நாம தான் வாசிப்பதே கிடையாது. திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்று ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை நான் படித்து கொண்டே வந்தேன். நம்முடைய PTR
தியாகராஜன் 30,000 கோடியை சொன்னார் அல்லவா? பிடிஆருடைய தந்தை பழனிவேல் ராஜன் நீதி கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். அவர் இந்த திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்பதற்கு அந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். பிடிஆர், இப்பொழுது இருக்கிற தியாகராஜன், அவருடைய தந்தை பிடி பழனிவேல் ராஜன் சபாநாயகராகவும் இருந்தவர். நேர்மையான மனிதன், அரசியலை சொந்தத்திற்காக பயன்படுத்தாத மனிதன். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சிலர் அப்படி சுத்தமாக இருந்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் பாரம்பரியமாக படுத்த பணக்காரர்கள். அவர்கள் திடீரென்று ஆண்டியாக வந்து பரதேசியாக வந்து அடித்து கொள்ளையை நாம் சுகத்தை அனுபவிக்கலாம் என்று புறப்பட்டவர்கள் இல்லை. அந்த பழனிவேல் தியாகராஜன் அணிந்துரையில் சொன்ன ஒன்றை படித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீதி கட்சியின் மீது கூட எனக்கு மரியாதை வந்தது. நீதி கட்சி 1920 37 வரையில் ஏறக்குறைய 17 ஆண்டு காலம் இந்த சென்னை மாகாணத்தை ஆண்டது. அதற்கு ஒரே காரணம் என்ன? காங்கிரஸ் தேர்தலில் நிற்கவில்லை, அதனால் அவர்கள் ஆண்டார்கள். 1937 காங்கிரஸ் களத்திலே நின்றது, அத்தனை முதலைகளும் வீழ்ந்தார்கள். நீங்கள் விருதுநகரை எடுத்துக்கொண்டால் வி ராமசாமி நாடார் என்பவர் நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய மனிதர். விருதுநகரே நீதி கட்சியினுடைய மிக முக்கியமான இடம் அது. அந்த வி ராமசாமி நாடாரை தேர்தலில் சாதாரண எளிய மனிதன் காமராஜ் தோற்கடித்தார். நீதி கட்சி தலைவர்கள் ஒருவரான ராமசாமி நாடார் சாமானியனாக அரசியலில் புறப்பட்ட காமராஜரால் தோற்கடிக்கப்பட்டார். ராமநாதபுரம் ராஜா நீதி கட்சியின் பிதாமகர்களில் ஒருவர். அவரை அப்பொழுதுதான் அரசியலுக்குள்ளே அறிமுகப்படுத்தப்பட்ட ஐயா முத்துராமலிங்க தேவரால் தோற்கடிக்கப்படுகிறார். நண்பர்களே, அந்த நீதி கட்சியினுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது இவர் சொல்கிறார், நீதி கட்சி ஆண்ட பொழுது மந்திரிகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்வதாக இருந்தால் அவற்றிற்கு அரசு பணம் தராது. நன்றாக கவனியுங்கள். டிராவலிங் அலவன்ஸ், சுற்றுப்பயணத்திற்கு எந்த பணமும் கொடுக்க மாட்டார்கள். ஒரே ஒரு சலுகை, அமைச்சர் ஒரு இடத்திற்கு செல்கிறார் ரயிலில் என்றால் அவரோடு சேர்ந்து அமைச்சரின் உதவியாளர் செல்லலாம். அமைச்சரின் உதவியாளர் செல்லலாம். ஆனால் ஒரு அமைச்சர் உதவியாளருக்கு பதிலாக தன்னுடைய சொந்த மகனை இலவசமாக ரயிலில் அழைத்து கொண்டு சென்றார். இந்த செய்தி தெரிந்த அடுத்த கணமே அவர் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். அண்ணா, உங்கள் இதயத்தை எனக்கு இரவலாக கொடுத்து விட்டு செல்லுங்கள் அண்ணா, என் இதயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்களே. அண்ணா சாகர வரை காங்கிரஸ் எதிர்ப்பாளராகவே இருந்தாரே, நீங்கள் ஏன் காங்கிரசிடம் சென்றீர்கள்? இதயத்தை கயற்றி வைத்து விட்டீர்களா? 1971 காங்கிரஸோடு கூட்டணி வைத்தீர்களா? இன்றைக்கு மரியாதைக்குரிய என் காங்கிரஸ் நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அன்றுதானே காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் கல்லறை வைக்கப்பட்டது நண்பர்களே. 1971 இந்திரா காந்தியின் ஒரே நோக்கம் என்ன? காமராஜர் எழக்கூடாது, மீண்டும் காமராஜர் எழக்கூடாது. எனவே எப்படியும் காமராஜரை தமிழ்நாட்டில் அழித்து விட வேண்டும் நினைத்தார். அதற்காக திமுக கழகத்தோடு கூட்டணி வைத்தார். அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் கலைஞர். அந்த வகையில் கலைஞர் சாணக்கியன் தான். என்ன செய்தார் அவர்? 9 நாடாளுமன்ற தொகுதிகளை அவர் கொடுத்தார். இப்பொழுது திமுகவை எடுத்துக்கொண்டால் எப்பொழுது சொல்ல, நாங்கள் போட்ட பிச்சை. முதலில் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் நீதி அரசராக வந்தார் என்றால் அது திமுக கழகம் போட்ட பிச்சை. இப்பொழுது வேலு திருவாய் மலர்ந்திருக்கிறார். மதுரையிலே உயர்நீதிமன்றத்தின் கிளை உருவானது என்றால் அது கலைஞர் போட்ட பிச்சை. 1971 9 நாடாளுமன்ற தொகுதிகளை நீங்கள் இந்திரா காங்கிரஸ் கொடுத்தீர்களே, அது காங்கிரசுக்கு நீங்கள் கொடுத்த பிச்சை. அந்த பிச்சையை இந்திரா காந்தி கௌரவமாக ஏற்றுக்கொண்டார். என்ன நடந்தது? 1971 தான் நடைபெற்ற தேர்தலில் நான் எஸ்ஜி விநாயகமூர்த்தி அவர்கள்
நாஞ்சில் மனோகரனை எதிர்த்து வடசென்னை வேட்பாளராக நின்ற பொழுது அவரை ஆதரித்து பேசி 6 கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை காமராஜர் கேட்டுவிட்டு என்னை கையை பிடித்து இழுத்து நிறுத்தி கொடுத்த பட்டம்தான் தமிழருவி என்ற பட்டம். எல்லாத்தையுமே ஜாதியாக மாற்றி ஜாதி கலவரம் வரும் அளவுக்கு குறிப்பாக திமுக அரசு இத்தனை ஆண்டு காலமாக அதை மாற்றி வைத்திருக்கின்றார். அதனாலதான் ஒரு குரு பூஜை விழாக்கும் போறது ஒரு வார் ஜோனுக்குள்ள போற மாதிரி இருக்கு. நான் 3 ஆண்டுகளாக தமிழகத்தில், குறிப்பாக தென் தமிழகத்தில் நிறைய குரு பூஜை விழாக்கு செல்கின்றேன். ஒரு விழாக்கு செல்லும் பொழுது கிட்டத்தட்ட 20-25 அடுக்கு காவல்துறை செக்யூரிட்டியை மதுரை ஏர்போர்ட்ல இருந்து ஆரம்பித்து அந்த குரு பூஜை விழா செல்லும் வரை அந்த செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி அது 144 சிஆர்பிசி 4 நாட்களுக்கு போட்டு மக்கள் யாரும் வரக்கூடாதுன்னு அந்த காவல்துறை அதிகாரிகள் கலெக்டர் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட பக்கத்து மாவட்டத்திலிருந்து 10 மாவட்டத்திலிருந்து எஸ்பியை கொண்டு வந்து குமிச்சு தலைவர்களுக்கு குரு பூஜை விழா எடுக்கும் அளவுக்கு தமிழகத்தில் தலைவர்களை ஜாதிக்குள் அடைத்து வைத்து அதன் மூலமாக ஜாதி கலவரங்களை உருவாக்கியதற்கு முக்கிய காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்கு. அது சொன்னது என்ன தப்பு? 1967 வந்த பிறகு அவர்கள் திமுக சார்ந்த இயக்கங்கள் திராவிட இயக்கங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வெளிச்சம் எத்தனை போராட்ட வீரர்களுக்கு, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தமிழக பாட புத்தகத்தில் கொடுத்திருக்காங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். 5ஆம் கிளாஸ் இவ்வளவு, 6ஆம் கிளாஸ் இவ்வளவு, 7ஆம் கிளாஸ் இவ்வளவு, எதுவுமே இல்லாம இருட்டடிப்பு செய்து சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்துவிட்டு பாட புத்தகத்தில் அவர்கள் பெயர் கிடையாது. உள்ளூர்ல பெயர் வச்சா கூட கலைஞர் கருணாநிதி அவங்க பெயரை வைக்கிறாங்க. கோபிச்செட்டிபாளையத்துக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? லட்சுமண் ஐயருடைய பெயர் ஏன் இல்ல? கொடிகாத்த குமரனுடைய பெயர் இத்தனை நாளா இருட்டடிப்பு பண்ணி இன்னைக்கு கிளம்பி இருக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வைக்கிறோம்னு பாரதிய ஜனதா கட்சி அறிக்கை கொடுத்த பிறகு இன்னைக்கு கிளம்பி இருக்கிறாங்க. அதே போல இந்த கொங்கு பகுதியில் பாடுபட்ட எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க. பாசனத்தந்தை ஈஸ்வரன் அவர்கள் ஆரம்பித்து காளிங்கராயர் அரசர் வரைக்கும் பேசிக்கிட்டே போலாம். எந்த பேருமே இருக்காது. நுழைவாயில்னா திமுக 3 பேருடைய பெயரை திரும்ப திரும்ப வைப்பாங்க. சமீபத்தில் நாமக்கல் ஒரு பெயர் வைப்பதற்கு ஆரம்பித்தாங்க. நாமக்கல் பேருந்து நிலையம் இந்த தலைவருடைய பெயர், அண்ணாதுரை அவர்களுடைய பெயர். 2 வளைவுகள் இருக்கு. ஒரு வளைவுக்கு அன்பழகன் அவர்களுடைய பெயர், இன்னொரு வளைவுக்கு இன்னொரு திமுக தலைவருடைய பெயர். ஏன் அங்க கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இல்லையா? அந்த ஊர்ல வேற எந்த தலைவரும் இல்லையா? தீரன் சின்னமலை இல்லையா? அதாவது நம்முடைய முண்டாசு கவிஞன் பாரதி அவர்களை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு அருகதை இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. முண்டாசு கவிஞன் பாரதி அவர்களை பல காலமா அவங்க ஏத்துக்கல. 1960, 70, 80 காலத்தில் ஏத்துக்கல. அவரை முழுவதுமாக மறைப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள். பாரதி ஒரு சாதிக்குள் அடைக்க பார்த்தாங்க. பாரதியினுடைய சுதந்திர தாகம் மிக்க அந்த கவிதைகள் எல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவர்கள் இன்னொரு கவிஞரை கொண்டு வந்து இவர்தான் தமிழகத்தினுடைய முக்கியமான கவிஞர்னு சொல்லிட்டு அதன் பிறகு மக்கள் மனதிலிருந்து பாரதியை அழிக்க முடியவில்லை என்று தெரிந்த பிறகு அவருடைய இல்லத்தை அரசுடைமையாக்கினாங்க. 1960 பாரதிக்கு மரியாதை கொடுத்தாங்களா? 70 கொடுத்தாங்களா? 80 கொடுத்தாங்களா? இல்ல. சத்தியமா அங்க நான் போய் பார்த்திருக்கேன். பெட்டி கடை மாதிரி இருக்கணும். பாரதியார் அவர்கள் வாழ்ந்த இல்லம் வாரணாசியில ஒரு 4 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. 1898, 99, 901, 2 அந்த காலகட்டத்தில். அங்க போய் பாத்தீங்கன்னா பெட்டி கடை மாதிரி ஒரு சின்ன ரூம் எடுத்து அந்த ரூம்குள்ள பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டுட்டு 2 பெயிண்ட் அடிச்சுட்டு அதை வச்சு யாருக்கும் தெரியாது. எனக்கு போய் பார்த்து ரொம்ப சோகமா போச்சு. மன வலியோடு சென்று அந்த இடத்தை பார்த்து விட்டு வந்தேன். அதே நேரத்தில் மகாத்மா காந்தி அவர்களை இவர்களை விட அதிகமாக தூக்கி பிடிப்பவர்கள் நாங்கள். இந்தியாவினுடைய தந்தையாக குறிப்பாக எதற்கெல்லாம் குரல் கொடுத்தார். அவர் குரல் கொடுத்தெல்லாம் சொல்லணும். டிராவிடிஸ்தானை பத்தி இவங்க பேசினாங்க. பெரியார் அவர்கள் அதற்கு பாரதியாருடைய கருத்து என்ன அதை சொல்லணும். அதற்கு மிக முக்கியமாக காந்திஜி அவர்களுடைய கருத்து என்ன அதெல்லாம் சொல்லணும். பெரியார் அவர்களுடைய எத்தனையோ கருத்துக்கு மகாத்மா காந்தி அவர்கள் எதிர்கருத்து சொல்லியிருக்கிறாங்க. வேற வேற காலகட்டத்தில் இவங்க தமிழ்நாட்டை தனிநாடாக பிரிக்க வேண்டும் என்று போராடிய காலகட்டத்தில் மகாத்மா காந்தி என்ன சொன்னாங்க? முகமது அலி ஜின்னா கிட்ட பெரியார் அவர்கள் போய் பேசும்பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் கருத்து என்ன? தமிழ்நாட்டில் 8.5 கோடி பேர் இருக்கும். திமுக இவங்க சொல்ற உறுப்பினர்களே 1.5 கோடி இருக்காங்க சொல்றாங்க. 1.5 கோடியா 1 கோடியா சொல்றாங்கன்னா திமுக உறுப்பினர்களை இவ்வளவு பேர் வச்சுக்கிட்டு 50 லட்சம் கையெழுத்து வாங்க முடியல. திமுக கட்சி இழுத்து மூடிவிட்டு வீட்டுக்கு சென்று விட வேண்டும். அதனால நான் சொல்றதுங்கன்னா திமுகவை பொறுத்தவரை அவர்கள் இது ஒரு நாடகமாகத்தான் பாக்குறாங்க. நீட்டுங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாரும் ஏத்துக்கிட்டாச்சு. 8 வருஷம் ரிசல்ட் இருக்கு. 2016 இருந்து 8 வருஷம் ரிசல்ட். அந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தாவே நீட்டை பொறுத்தவரை அது ஏழை மக்களுக்காக, பின்தங்கிய மக்களுக்காக, சாமானிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்களுக்காகத்தான் நீட்டு பரீட்சை இருக்கும் என்பது ஊர்ஜிதம். டேட்டா கிடையாது, வெள்ளை அறிக்கை கிடையாது. 8 வருஷ டேட்டா மாநில அரசு கையில் இருக்கு. அவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கலாம்.
நீட்டுக்கு வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று 2 ஆண்டுகளாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு மருத்துவ அமைச்சர் வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டுமே பிரஸ் மீட் வச்சு. இங்க பாருங்கன்னா 8 வருஷம் டேட்டா அனலைஸ் பண்ண இத்தனை தான். டாக்டருடைய குழந்தைகள் டாக்டர் இத்தனை பேர் போயிருக்காங்க. அரசு மருத்துவமனைக்கு முதல் தலைமுறை இத்தனை பேர் வந்திருக்காங்க. அரசு ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க. எந்த டேட்டாவும் கொடுக்காம எப்படி நீட்டுக்கு மக்கள் சொல்ல முடியும்? நான் கேட்கறது டேட்டாவை கொடுத்து பேசுங்க. அல்லது உண்மையாலுமே நீட்டை ஒழிக்கணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. எதுவுமே இல்லாம ஒரு திமுக என்கின்ற கட்சி 50 லட்சம் பேருக்கு நான் கையெழுத்து வாங்கிட்டு அது சாதனையான ஒரு திமுகங்கிற கட்சி 1949 வருஷத்துல இருந்து இருக்கு, 1949ல இருந்து. உங்களால 50 லட்சம் கையெழுத்து கூட வாங்க முடியல. தமிழ்நாட்டில் எது கட்சி நடத்துறீங்க? இழுத்து மூடி போயிருங்க.